வெல்கம் டு சி லிச்சர் சேனல். நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5இல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மொழியை ஆள்வோம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்பிசி டிஎன்டெட் போன்ற கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொருவருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொழியை ஆள்வோம். சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புக. இடி டேஸ் மழை வந்தது உடன் மலர்விழி தேர்வின் டேஸ் ஆயத்தமானால் பொருட்டு அருவி மலையில் டேஸ் வீழ்ந்தது இருந்து வீழ்ந்தது. தமிழை டேஸ் சுவையான மொழியுண்டோ தமிழை காட்டிலும் சுவையான மொழியுண்டோ. யாழ் தமிழர் டேஸ் இசை கருவிகளுள் ஒன்று உடைய. இதில் உடன் பொருட்டு இருந்து காட்டிலும் உடைய இது எல்லாமே சொல்லுறுப்புகள். அடுத்து இணைச்சொற்கள். இணைச்சொற்கள் 3 வகைப்படும். எதெல்லாம்னா நேரிணை, எதிரிணை, செரியிணை. ஒரே பொருளை தரும் எதுனா நேரிணை. எடுத்துக்காட்டு சீரும் சிறப்பும் பேரும் புகழும். எதிரெதிர் பொருளை தரும் எதுனா எதிரிணை. எடுத்துக்காட்டு இரவு பகல் உயர்வு தாழ்வு. பொருளின் செறிவை குறித்து வருவது எதுனா செரியிணை. எடுத்துக்காட்டு பச்சை பசேல் வெள்ளை வெளேர். நேரிணைக்கு எடுத்துக்காட்டு சில உற்றார் உறவினர் வாடி வதங்கி பட்டி தொட்டி நட்ட நடுவில். எதிரிணைக்கு எடுத்துக்காட்டு சில விருப்பு வெறுப்பு காலை மாலை உள்ளும் புறமும் மேடு பள்ளம் ஆடல் பாடல். செரி இணைக்கு எடுத்துக்காட்டு கண்ணங்கரேல். சான்றோர் எனப்படுபவர் டேஸ் சிறந்தவர் ஆவார். இதில் வரக்கூடிய இணைச்சொல் கல்வி கேள்விகளில். ஆற்று வெள்ளம் டேஸ் பாராமல் ஓடியது. இதில் வரக்கூடிய இணைச்சொல் மேடு பள்ளம். தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு டேஸ் இல்லை. இதில் வரக்கூடிய இணைச்சொல் எதுனா ஈடு இணை. இசை கலைஞர்கள் டேஸ் வேண்டியவர்கள். இணைச்சொல் எதுனா போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். திருவிழாவில் யானை டேஸ் வந்தது. இதில் வரக்கூடிய இணைச்சொல் ஆடி அசைந்து. This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Hamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offer. Click below link and join courses. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அடுத்து குறுக்கெழுத்து புதிர். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே 5வது யூனிட்டில் இருக்கக்கூடிய செய்யுளையும் உரைநடை பகுதி இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இதில் கேட்டிருப்பாங்க. முதற் கருவி என பெயர் பெற்றது எதுனா மத்தளம். யாழில் இருந்து உருவான பிற்கால கருவி எதுனா வீணை. இயற்கை கருவி எதுனா சங்கு. விலங்கின் உறுப்பை பெயராக கொண்ட கருவி கொம்பு. வட்டமான மணி போன்ற கருவி எதுனா சேகண்டி. 5 வாய்களை கொண்ட கருவி எதுனா குடமுலா. இசை கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் யாருன்னா பாணர். மூங்கிலால் செய்யப்படும் காற்று கருவி எதுனா குழல். வீணையில் உள்ள நரம்புகளின் எண்ணிக்கை 7. திருமணத்தின் போது கொட்டும் முரசு எதுனா மணமுரசு. 19 நரம்புகளை கொண்ட யாழ் எதுனா மகர யாழ். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக்கருவி. சிறிய வகை உடுக்கை எதுனா குடுகுடுப்பை. பறை ஒரு டேஸ் கருவி எதுனா தோல் கருவி. அடுத்து கலைச்சொல் பார்க்கலாம். கைவினை பொருட்கள் கிராஃப்ட். புல்லாங்குழல் ஃப்ளூட். முரசு ட்ரம். கூடை முடைதல் பாஸ்கெட்ரி. பின்னுதல் நைட்டிங். கொம்பு ஹார்ன். கைவினைஞர் ஆர்டிசன். சடங்கு ரீட். அடுத்து திருக்குறள். திருக்குறள் புக் பேக் கொஸ்டின். அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும். விடை குற்றமற்ற ஆட்சி. சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதி அறிந்து பேச வேண்டும். விடை அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். கண்ணோடாது
பிரித்தெழுதுக. கண் கூட்டல் ஓடாது. கசடற பிரித்தெழுதுக. கசடு கூட்டல் அற. என்று கூட்டல் ஆய்ந்து சேர்த்தெழுதுக. என்றாய்ந்து. சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது? நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலையில் நின்று நடத்தும் ஆட்சி.